இறைவனுடைய அன்பும், பண்பும், பாசமும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்கள் மேலும், ஜீவராசிகள் மேலும் மற்றும் இந்த யூடியூப்பை நடத்திக் கொண்டிருக்கும் நிர்வாகத்தாருக்கும், அதில் பணிபுரியக்கூடியவர்களுக்கும் வல்ல இறைவனுடைய அருளும், அன்பும், பாசமும் உண்டாவதாக என்று என்னுடைய ஸ் சின்ன எப்போதுமே ஒரு அறிவுரை நம்ம சொல்றது பழக்கம். எல்லா யூடியூப் நேயர்களும், அத பார்த்தவங்க எல்லாம் நமக்கு பல கமெண்ட்ல நம்மள பத்தி நன்மையான விஷயம் சொன்னாங்க. அந்த புகழெல்லாம் இறைவன் ஒருவனுக்கு மட்டும் உரித்தாகுக. அதாவது இப்ப நம்ம என்ன சொல்ல போறோம்னா, ஒரு கணவன், மனைவி. கணவன்ங்கிறவரு காலையிலேருந்து இரவு வரைக்கும் சம்பாரிக்கக்கூடிய காசு, பணம் மனைவிக்காகவும், மக்களுக்காகவும் தன்னுடைய வேர்வைய, ரத்த வேர்வைய சிந்தி அந்த பணத்த மீட்டி மனைவிக்காக கொண்டு வராங்க. மனைவியாகப்பட்டவங்க 10 மாசம் புள்ளைய வயித்துல சுமக்குறாங்க. அவங்களுக்கு ஈடு இணையா எதுவுமே செய்ய முடியாதுன்னு நம்ம ஏற்கனவே பேசினேன். ஆனா கணவனாகப்பட்டவரு ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் மூலையில தன்னுடைய மனைவி மக்கள் உணவுக்காகவும், உடுத்தக்கூடிய உடைக்காகவும், பொருளாதாரத்துக்காகவும் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது, அந்த கணவன அன்பாவும், பண்பாகவும், பாசமாகவும் அரவணைச்சு பாதுகாக்க வேண்டியது அந்த மனைவியினுடைய பெரிய ஒரு நன்மையாக கருதப்படும். அத மனைவிங்க அப்படி அன்பா, பாசமா வீட்டுக்குள்ள கணவர் நுழையும்போது, சிரிப்போட, சந்தோஷமா அந்த கணவன அரவணைச்சு உபசரிக்கும்போது, சந்தோஷமா அவரோட இருக்கும்போது, அந்த கணவன் மனைவிக்காகவே உயிர் வாழ்வான். அந்த குடும்பத்த இன்னும் மேலோங்க செய்ய முயற்சி எடுப்பாரு, கஷ்டப்படுவாரு, இன்னும் காசு பணத்த அதிகமா சம்பாதிப்பாரு. இத மனசுல வச்சுக்கிட்டு, மனைவி கணவனுக்காக அன்பா, பாசமா வாழ்றதுக்காக நானும் இறைவன்ட்ட பிரார்த்தித்தவனாக இந்த எஸ்ஏ கார் யூடியூப்புக்குள்ள போறதுக்காக இருக்கும். நம்ம டெல்லியில ஏற்கனவே வண்டி எடுத்து வந்தோம். அதுல பல பேர் கமெண்ட் குடுத்திருந்தாங்க. வண்டி மாறாது, ஆர்டிஓ பிரச்சனை அதுன்ட்டு. அந்த வண்டிகள்லாம் நம்ம மாத்திட்டோம். இப்பவும் திரும்பவும் ஒரு 5 வண்டி எடுத்துட்டு வந்திருக்கோம். எர்டிகா எடுத்து வந்திருக்கோம், சியாஸ் எடுத்து வந்திருக்கோம், ஹோண்டா சிட்டி 2 எடுத்து வந்திருக்கோம். ஒரு நார்மலான பிரைஸ் தான் நம்ம எடுத்து வந்திருக்கோம். அந்த அந்த வண்டிகள்லாம் இன்னும் ஒரு 3, 4 நாள்ல வரும். இப்ப எர்டிகா இருக்கு. அத உங்களுக்கு வீடியோல நாங்க காட்டுறோம். எர்டிகாவையும், பிரீஸாவையும் காட்டுறோம். அத நீங்க பார்த்துட்டு, அ வண்டி வாங்கக்கூடியவங்க என்கொயரி பண்ணுவீங்க சில பேரு. லோன் ப்ராசஸ் நம்மள்ட்ட கிடையாது. வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க கையில காசு ரெடி ஆனதுக்கு அப்புறம் தயவு செஞ்சு வண்டிக்கு என்கொயரி பண்ணுங்க. என்கொயரி பண்றவங்க ஒரு பாதி பேர் வாங்க மாட்றாங்க. உங்களுடைய டயத்தையும் வேஸ்ட் பண்றீங்க. நம்மளுடைய டயத்தையும் வேஸ்ட் பண்றீங்க. வண்டி வாங்குற மாரி இருந்தா, வண்டிய வந்து நேர்ல பார்க்க வாங்க. வண்டி நம்ம சுத்தமா, தெளிவா, சிங்கிள் ஓனரா பக்காவான வண்டிய தான் நம்ம கொண்டு வருவோம். அதுல வந்து 100-200% நம்ம கேரண்டி குடுப்போம். சரிங்களா? இப்ப நம்ம வண்டிக்குள்ள போலாம். எர்டிகா மாடலு 2015 சிங்கிள் ஓனரு இசட்டிஐ பிளஸ் டாப் மாடலு. சரிங்களா? இந்த தடவையும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வண்டி தேடி எடுத்தோம். 5 வண்டி தான் கிடைச்சிச்சு. அந்த 5 வண்டியில வண்டி எப்படி இருக்கு பாருங்க. எவ்வளோ தெளிவா இருக்கு பாருங்க. எல்லாம் வண்டியினுடைய பேஸ்ட்டு, கீஸ்ட்டு அப்படியே ஷோரூம் பீஸா இருக்கும். 2024 மாடல் மாரி வண்டி இருக்கும். தெள்ளத் தெளிவா வண்டி இருக்கும். சிங்கிள் ஓனர்ல நல்லா தெளிவான வண்டி நம்ம எடுத்து வந்திருக்கோம். மக்களுக்கு இந்த யூடியூப்ல எங்களுடைய எஸ்ஏ கார்ஸ் இந்த வீடியோவ பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கூட 0 பாயிண்ட் கூட நம்ம ஏமாத்தணும்னு நினைச்சிடக்கூடாது. அதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு 13 நாள் இந்த தடவ தங்கணும். 5 வண்டி மட்டும் தான் எடுத்துட்டு வந்தோம். அதனால வண்டி அவ்வளவு தெளிவா வண்டி இருக்கும். அதனால இந்த வண்டிய இப்ப ஏற்கனவே வண்டி எடுத்துட்டு போனவங்கலாம் பல பேரு அதுக்கப்புறம் சில வண்டிகள்லாம் நாங்க எடுத்து டைரக்ட்டாலாம் குடுத்தோம். அதேமாரி இன்னோவாக்கு நெறையா கஸ்டமர் இருக்காங்க. இன்னோவாவும் எடுத்துட்டு வருவோம் நாங்க. அதனால இந்த வண்டிய பாருங்க எவ்வளோ கிளீனா இருக்குன்ட்டு. பார்த்துட்டு கமெண்ட்ல என்ன தவறுகள் இருந்தாலும் சொல்லுங்க. ஆர்டிஓ பிரச்சனை எல்லா இடத்துலயும் சர்வசாதாரணமா பண்ணலாம். உங்களுக்கு என்ஓசி பேப்பர் உங்க பேர்ல கிளியரா எடுத்து குடுப்போம். அதனால எத பத்தியும் நீங்க பயப்பட வேண்டிய தேவையில்ல. பயப்படுறதெல்லாம்
அதாவது நீதி நேர்மையாக நடக்கும்போது ஸ்ட்ரைட்டாக போகும்போது எந்த பயமும் நமக்கு தேவை கிடையாது. சரிங்களா? பக்காவாக 100% நம்ம எல்லா பேப்பர்ஸும் கவர்மெண்ட் பேப்பர்ஸும் ரெடியாக எடுப்போம். அதனால நமக்கு எந்த பயமும் தேவை கிடையாது. இங்கே எல்லா வண்டியும் மாற்றி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால இது எர்டிகா 2015 சிங்கிள் ஓனர். சரிங்களா? இதனுடைய ரேட்டு வந்து நம்ம விற்கக்கூடியது வந்து 6,40 6,40,000 சரிங்களா? ஆர்டிஓ செலவு 80, 90 ஒன்றுக்குள்ளே வரும். அதுக்கு தெளிவாக வேணும்னா உங்களுக்கு நம்ம வண்டி வாங்கும்போது அதை கிளியராக நம்ம பேசி, நீங்கள் உங்கள் எந்த ஆர்டிஓவோ அந்த ஆர்டிஓ நம்பரு, உங்களுடைய பேர், உங்களுடைய ஆதார் கார்டு எல்லாம் கொடுத்து தான் என்ஓசி நம்ம எடுப்போம். அப்போ அந்த ஆர்டிஓ செலவு கரெக்டாக அந்த ஒன்றுக்குள்ளே வரும் கணக்காக. மிஞ்சி போனால் ஒரு 10, 15 கூட போகும். இதுதான் இந்த வண்டி எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? மார்க்கெட் ரேட்டையும் நீங்கள் பாருங்கள், இவ்வளோ வண்டி தெளிவாக இருக்கான்னு பாருங்கள். அடுத்தது இது விட்டாரா பிரிசா சிங்கிள் ஓனரு 2019. ஏற்கனவே 760 நம்ம இந்த ரேட்டு சொல்லியிருந்தோம். நான் வெளிநாட்டில் பிஸ்னஸ் இருக்கிறனால அங்கே போயிருந்தேன். அதனால் இந்த வண்டி போட்டு வச்சுருந்தேன். இப்போ வந்து என்ஓசிலாம் எடுத்து கிளியராக என்னுடைய பேருக்கே அது மாற்ற நான் கொடுத்துட்டேன். இப்போ இந்த வண்டியினுடைய ரேட்டு ஃபைனலாக 8,40 வந்தால் கொடுத்துடலாம். 1,50,000 ரூபா சாமான் இந்த வண்டியில் இருக்குது. இந்த அலாய்வில் காட்டுங்க தம்பி. அலாய்விலு இந்த சீட்டு, பென்ஸுக்கு உண்டான லெதர் சீட்டு, இந்த சீட்டெல்லாம் பாருங்கள். இதில் அவ்வளோ ஃபிட்டிங் இருக்குது. டச்சு ஸ்க்ரீனு, ரிவர்ஸ் கேமரா எல்லாமே சீட்டில். வண்டியில் ஒரு பாயிண்ட்டு கூட பிரச்சனைகள் இருக்காது. சரிங்களா? அப்படியே இந்த பக்கம் வாங்க தம்பி. அந்த டெஸ்க்கை எடுக்கும். இந்த டெஸ்க்கை பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள். வண்டியை பார்த்தீங்கன்னா வந்து ஷோரூம் பீஸாக தான் இருக்கும். சிங்கிள் ஓனராக இருக்கும். 2வது ஓனர் நம்ம எடுக்க மாட்டோம். அதேமாரி லோன் ப்ரோசஸ் நம்ம செய்ய மாட்டோம். சரிங்களா? ரெடி கேஸ் தான். சரிங்களா? வண்டியை பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே வண்டி நீட்டாக இருக்கும் வண்டி. சரிங்களா? எடுத்துட்டிங்களா? அந்த சைடு ஃப்ரண்டில் எடுங்க. இந்த ஃப்ரண்டை காட்டுங்க அப்படியே. பாருங்கள் வண்டி எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம எதையும் வந்து மக்கள் வந்து வண்டியை எடுத்தா ₹1 கூட செலவு பண்ணக்கூடாது. நீட்டாக வண்டியை எடுத்து செலவே இல்லாமல் வண்டியை ஓட்டணும். இதுக்கு என்ஓசிக்கே கிட்டத்தட்ட ₹90,000 நெருக்கி வந்துச்சுங்க. அதை நான் பே பண்ணிட்டேன். அப்போ ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுல்ல, நம்ம அதனால் வண்டியை வந்து டெல்லியில் எல்லா பேப்பர்ஸும் ரெடியாக இருந்தாலும் ரொம்ப நாள் அதை வச்சுருக்க கூடாதுன்னு என்ஓசி எடுத்து என் பேரில் மாற்ற கொடுத்துருக்கேன். அதனால் இந்த வண்டியை வந்து இப்போ ஏற்கனவே போட்டிருந்தாலும் இந்த வண்டியும் சிங்கிள் ஓனர் வண்டி தான். தெளிவாக வண்டி இருக்குது. சரிங்களா? அதனால் இந்த வண்டி இன்னும் 4 வண்டி இப்போ அநேகமாக இன்னும் ஒரு வாரத்தில் ஒரு 5, 6 நாளில் இன்னும் 4 வண்டி. ஹோண்டா சிட்டி ஆட்டோமேட்டிக்கு, பெட்ரோலு, ஹோண்டா சிட்டி சிஎன்ஜி உள்ளது. அது 20, 25 வரைக்கும் வண்டி போகும். லிட்ரு சிஎன்ஜி இருக்கிறதுனால அட்டாச்சி சிஎன்ஜி, அதுவும் ஹோண்டா சிட்டி. சரிங்களா? அடுத்தது சியாஸு, அப்புறம் இன்னொரு வண்டி i20 மேக்னா 2016. இது எல்லாமே இன்னும் ஒரு வாரத்தில் உங்களுக்கு போடுறதுக்காக நான் இருக்கேன். எனக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுடைய அன்புக்காக நான் ரொம்ப இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். நீங்கள் எனக்கு நிறையா லைக் பண்ணியிருக்கீங்க. நிறையா பேர் என்ன சொல்லியிருக்கீங்க, பாராட்டினீங்க. பாராட்டுகள் எனக்கு கிடையாது, படைத்த இறைவன். இந்த உலகத்தை படைச்சி வளர்த்து பரிபக்குவப்படுத்திய இறைவனுக்கு மட்டும்தான் புகழனைத்தும். அவன் படைத்த நான் சாதாரண மனிதன் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிக்கிறேன். உங்களையும் என்னையும் படைத்த இறைவன் பாக்கியமுடையவன், பேரன்பு மிக்கவன். அந்த அன்பு மிக்கவனை பாராட்டி போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன்.